Hi teachers. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் ஃபேஸ் கான்ட்ராஸ்ட் மைக்ரோஸ்கோப். இதை நான் ஷார்ட்டா பிசிஎம்னு இந்த வீடியோ முழுக்க சொல்ல வேண்டியது இருக்கும். ஸோ பிசிஎம்னாலும் ஃபேஸ் கான்ட்ராஸ்ட் மைக்ரோஸ்கோப் தான் அப்படின்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கணும் இந்நேரம். ஓகே, ஸோ இந்த மைக்ரோஸ்கோப்பை இன்வென்ட் பண்ணவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஸ் ஜெர்னிக், நெதர்லாந்து நாட்டை சேர்ந்தவர். வருடம் 1932 இன்வென்ட் பண்றாரு. அண்ட் 1953ல இந்த டிஸ்கவரிக்காக நோபல் பிரைஸும் கொடுத்திருக்காங்க. ஃபேஸ் கான்ட்ராஸ்ட் மைக்ரோஸ்கோப் கம்ஸ் அண்டர் லைட் மைக்ரோஸ்கோப் பிகாஸ் இந்த மைக்ரோஸ்கோப்க்கு லைட் இஸ் த சோர்ஸ். எஸ்பெஷலி டங்ஸ்டன் லேம்பை லைட் சோர்ஸா யூஸ் பண்றாங்க. இட் இஸ் அன் ஆப்டிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட். ஆப்டிக்கல்னு சொன்னாலே லைட்டுன்னு அர்த்தம் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியும். சரி, பிசிஎம் எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, லைவ் செல்ஸை நம்ம உயிரோடவே பார்க்க முடியும் அண்டர் மைக்ரோஸ்கோப். எல்லா மைக்ரோஸ்கோப்லயும் பார்க்க முடியாது இல்லைங்களா? ஸோ இங்க பிசிஎம்ல பார்க்க முடியும். அண்ட் நாம பர்டிகுலரா ஸ்லைட்ல ஸ்பெசிமனை ஸ்டெயின் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. இதுவே காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப்ல லிவிங் செல்ஸையோ இல்ல மைக்ரோ ஆர்கானிசம்ஸையோ மூவ் ஆகுறது எல்லாம் பார்க்க முடியாது. பிகாஸ் நம்ம அதை ஃபிக்ஸ் பண்ணி ஸ்டெயின் பண்ணிடுவோம். Obviously, it is no more alive. So this is the first main difference between PCM and compound microscope. So phase contrast microscopeல unstained specimens பார்க்கலாம். ஸ்பெசிமனும் டிரான்ஸ்பரண்டா இருக்கும். அப்போ ஸ்டெயின் ஸ்பெசிமன் பார்க்க முடியாதா அப்படின்ற ஒரு கொஸ்டின் இந்நேரம் உங்களுக்கு வந்திருக்கும். ஆனா ஸ்டெயின்டு ஸ்பெசிமனும் பார்க்க முடியும். பட் ஒரு ஸ்பெசிமென் அன்ஸ்டெயின்டாவே கிளியரா தெரியும் போது எதுக்கு ஸ்டெயினிங் ப்ரொசீஜர் இல்லைங்களா? ஸோ இட் இஸ் யூஸ் டு சி லிவிங் செல்ஸ். ஸோ தட்ஸ் த மெயின் டிஃபரன்ஸ். நெக்ஸ்ட், ஆப்ஜெக்டை மேக்னிஃபை பண்ணி காமிக்கும். அண்ட் இட் இஸ் அ மாடிஃபிகேஷன் ஆஃப் காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப். என்ன அந்த மாடிஃபிகேஷன் நெக்ஸ்ட் ஸ்லைட்ல நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். நெக்ஸ்ட் பாருங்க, ஆப்ஜெக்ட் மட்டும் மேக்னிஃபை பண்ணல, இட் ஆல்சோ சேஞ்சஸ் இன் பிரைட்னஸ். இந்த ஸ்கிரீன்ல பாருங்க, காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப்ல எப்படி வியூ இருக்கு அண்ட் ஃபேஸ் கான்ட்ராஸ்ட் மைக்ரோஸ்கோப்ல எப்படி வியூ இருக்குன்னு உங்களால பார்க்க முடியும். காம்பனன்ட்ஸ் ஆஃப் அ பிசிஎம். காம்பனன்ட்ஸ் பொறுத்தவரை இந்த வீடியோக்கு முன்னாடி காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப்பு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதை பார்த்துட்டு இந்த வீடியோ பார்க்கறது பெஸ்ட். காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப்ல இருக்கிற எல்லா பார்ட்ஸும் ஃபேஸ் கான்ட்ராஸ்ட் மைக்ரோஸ்கோப்லயும் உண்டு. தெர் ஆர் 2 அடிஷ்னல் காம்பனன்ட்ஸ் இன் பிசிஎம். ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னு பார்ப்போம். நம்பர் 1 இஸ் ஆனுலார் டயாஃப்ரம். இது ஆனுலார் ரிங், ஃபேஸ் ரிங், கண்டென்சர் ஆனுலர்ஸ் அப்படின்னும் சொல்றாங்க. இது பிசிஎம்ல லைட் சோர்ஸுக்கு பக்கத்துல இருக்கு. இதோட ஃபங்க்ஷன் இஸ் டு ப்ரொடியூஸ் ரிங் ஷேப்ட் illumination. டயக்ராம்ல நீங்க அதை பார்க்க முடியும். இட் கண்ட்ரோல்ஸ் illumination. செகண்ட் அடிஷனல் காம்பனன்ட் இஸ் annular faceplate or simply we can call it as a faceplate. இது ஆப்ஜெக்ட் லென்ஸ் பக்கத்துல இருக்கும். ஓகேங்களா? அண்ட் இதோட ஃபங்க்ஷன் இட் ஆல்டர்ஸ் த ஃபேஸ் ஆஃப் லைட். மற்றபடி இது எல்லா காம்பனன்ட்ஸும் காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப்ல இருக்கிற அதே பார்ட்ஸ் தான். தட் இஸ் வை ப்ரீவியஸ் ஸ்லைட்ல நான் சொல்லியிருப்பேன், இட் இஸ் அ மாடிஃபிகேஷன் ஆஃப் காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப். ஸோ இந்த பிக்சர்ல நீங்க இன்னும் டீட்டெயிலா பார்க்க முடியும். இங்க பாருங்க, பிளேட்ல இருக்கிற தின் சர்க்குலர் ஏரியா இதான் ஆனுலார் டயாஃப்ரம் சொல்றோம். ஸோ இந்த ஆனுலார் ரிங் வழியா தான் லைட் பாஸ் ஆகும். ஆனுலார் ஃபேஸ் பிளேட் பாருங்க, இது. ஓகே, ஸோ இட் இஸ் அ டிரான்ஸ்பரண்ட் டிஸ்க் வித் அ groove. இந்த groove-ஓட சைஸ் இஸ் ஐடென்டிக்கல் டு த சர்க்குலர் ஏரியா ஆஃப் சப்ஸ்டேஜ் டயாஃப்ரம். நெக்ஸ்ட், பிசிஎம்-ஓட பிரின்சிபல். இட் யூசஸ் an optical illumination technique. டிரான்ஸ்பரண்டா இருக்கிற ஸ்பெசிமனை ஸ்லைட்ல பார்க்கும்போது இமேஜ்ல கான்ட்ராஸ்ட் கிடைக்குது. திஸ் இஸ் டியூ டு த சேஞ்ச் இன் பிரைட்னஸ்.
இந்த பிரைட்னஸ்ல ஏற்படக்கூடிய சேஞ்சஸ ஃபேஸ் ஷிஃப்ட் அப்படின்னு சொல்றோம். ஓகேங்களா? இது அந்த செகண்ட் பாயிண்ட்ல கொடுத்திருக்கேன். இந்த ஃபேஸ் ஷிஃப்ட வெறும் கண்ணால பார்க்க முடியாது. பிகாஸ் அதோட சேஞ்சஸ் ஆர் வெரி வெரி ஸ்மால். அதனால தான் நம்ம பிசிஎம் யூஸ் பண்றோம் டு மேக்னிஃபை த சேஞ்சஸ். ஏற்கனவே நான் மென்ஷன் பண்ணேன் டிரான்ஸ்பரண்ட், கலர்லெஸ், அன்ஸ்டெயின் லிவிங் பயாலஜிக்கல் ஸ்பெசிமனை நாம இப்போ ஃபேஸ் ஆப்ஜெக்ட்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஓகேங்களா? ஸோ இதுதான் இங்க ஃபோர்த் பாயிண்ட்ல நான் கொடுத்துருக்கேன். ஓகே, நெக்ஸ்ட் பிசிஎம்ல லைட் இஸ் பென்ட், which means diffracted and retarded based on refractive index of the object அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ஸோ இந்த 2 வார்த்தைகளுக்கு மீனிங் நல்லா புரிஞ்சுக்கணும். அப்பதான் பிரின்சிபல் புரியும். டிஃப்ராக்டட்னா வளைதல்னு அர்த்தம். புக்ல சில இடங்கள்ல பென்ட்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. செகண்ட் வேர்ட் ரிட்டார்டட், விச் மீன்ஸ் ஸ்லோ டவுன் ஆகுறது ஒரு மெதுவா போறது அப்படின்னு சொல்லலாம். இப்போ இந்த ஃபர்ஸ்ட் லைன் படிச்சு பாருங்க, கிளியரா புரியும். ஒரு பொருளின் ஒளி விலக்கல் குறியீடு, அதாவது ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ், அதன் அடிப்படையில் தான் அந்த பொருள் வழியாக செல்லும் ஒளி கதிர்கள் வளைந்து மற்றும் மெதுவாக செல்லுமா. அதான் பிசிஎமோட இம்பார்ட்டன்ட் பிரின்சிபல் லைன். இங்க நான் வந்து ரெட்ல ஹைலைட் பண்ணியிருக்கேன் பாருங்க, அந்த லைன். ஸோ highly refractive structures bend and retard light much. சப்போஸ் ஸ்லைட்ல இருக்கிற ஆப்ஜெக்ட்ல அதிக ரிஃப்ராக்டிவ் கொண்ட அமைப்புகள் இருக்குன்னா ஒளிக்கதிர்கள் அதிகமாக வளைந்தும் ரொம்பவே ஸ்லோவா தான் லைட் பாஸ் ஆகும். ஓகே, எவ்வளவுக்கு எவ்வளவு லைட் வந்துட்டு அதிகமா பெண்ட் ஆகுதோ லைட்டோட அந்த ரேஸ் பாஸ் ஆகக்கூடிய தன்மை வந்து ஸ்லோ ஆகும். இதான் கான்செப்ட். ஓகேங்களா? இதுவே குறைந்த ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் கொண்ட அமைப்புகள் இருக்குன்னா ஒளியை குறைவாக மட்டுமே வளைக்கும் அண்ட் குறைவாக தாமதப்படுத்தும். அப்ப என்ன ஆகும்? லைட் ரே ஃபாஸ்டா மூவ் ஆகும். அததான் வந்துட்டு இந்த இமேஜ்ல நீங்க பார்க்க முடியும். இந்த இமேஜ்ல நான் கொடுத்துருக்கேன் பாருங்க. ஓகேங்களா? சோ இப்போ ஒரு செல் எடுத்துக்கிட்டா என்னென்ன அமைப்புகள் இருக்கும்? அதுல இருக்கிற செல் ஆர்கனல்ஸ் லைக் மைட்டோகாண்ட்ரியா, ரைபோசோம், நியூக்ளியஸ், இது போன்ற உயிரணு உள்ள பகுதிகள் ஒவ்வொன்றுக்கும் பாத்தீங்கன்னா ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் மாறுபடும். அதனால லைட் வேவ் ஒவ்வொரு பகுதிக்கும் வேறுபட்ட அளவில் வளைந்தும் தாமதம் அடைந்தும் சென்று ஃபைனலா கான்ட்ராக்ஸ்ட உருவாக்கும். ஸோ ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் அப்படிங்கிற வெற்றிடம், அதாவது வேக்யூம் ஸ்பேஸ்ல லைட்டோட ஸ்பீட் அண்ட் ஒரு குறிப்பிட்ட ஊடகத்துல, அதாவது மீடியம்ல பாஸ் ஆகும்போது இருக்கக்கூடிய ஸ்பீட், இந்த ரெண்டோட ரேஷியோ தான் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ். புரிஞ்சிருக்கோம்னு நினைக்கிறேன். ஸோ மீடியம்ங்கிறது இங்க நாம ஸ்லைட்ல வச்சிருக்க ஸ்பெசிமென், இதுலயும் கிளியரா இருங்க. ஓகேங்களா? ஸோ முன்னமே நான் சொன்னது போல ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ்ல இருக்கிற டிஃபரன்சஸ் நாம நேக்கட் ஐல பார்க்க முடியாது. பட் த ஸ்பெஷாலிட்டி ஆஃப் பிசிஎம் இஸ் டு கன்வெர்ட் டிஃபரன்சஸ் இன் அ ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் இன்டு டிஃபரன்சஸ் இன் இன்டென்சிட்டி. இன்டென்சிட்டியில ஏற்படக்கூடிய டிஃபரன்சஸ நாம வெறும் கண்ணால பிசிஎம் மூலமாக பார்க்க முடியும் வித் ஹெல்ப் ஆஃப் ஃபேஸ் கான்ட்ராஸ்ட் மைக்ரோஸ்கோப். இந்த இமேஜ்ல கூட உங்களால டிஃபரெண்ட் இன்டென்சிட்டி இன் டிஃபரெண்ட் ரீஜன்ல பார்க்க முடியும். இந்த இமேஜ் பாருங்க. இந்த ஏரியா ஹை கான்ட்ராஸ்ட் உள்ள ஏரியா பிரைட்டா தெரியும். இந்த ஏரியா வந்து லோ கான்ட்ராஸ்டா இருக்கிற ஒரு ஏரியா, ஸோ டார்க்கா தெரியும். இங்க பாத்தீங்கன்னா மீடியம் இன்டென்சிட்டி இருக்கு. ஸோ இந்த ரீஜன் வந்துட்டு என்ன சொல்ல வராங்க அப்படின்னா ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் வந்து ரொம்ப மாடரேட் அப்படிங்கிறது தான் இங்க ஒரு இதுக்கான அர்த்தம். ஸோ வி ஷுட் நோ தேர் இஸ் அ கனெக்ஷன் பிட்வீன் த இன்டென்சிட்டி அண்ட் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ். இன்னொரு இம்பார்ட்டன்ட் டேர்ம் இருக்கு, விச் இஸ் இன்டர்ஃபெரன்ஸ். ஓகேங்களா? அந்த அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். அதாவது லைட் வேவ்ஸ் ஒவ்வொன்றும் இன்டராக்ட் பண்ணக்கூடிய அந்த எபிலிட்டி, ஓகேங்களா, ஒன்றோடு ஒன்று இன்டராக்ட் பண்ணக்கூடிய அந்த எபிலிட்டிய, அந்த ப்ராப்பர்ட்டியை தான் நம்ம வந்துட்டு இன்டர்ஃபெரன்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன் இஸ்
டூ ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் பிசிஎம். பிசிஎம் பொறுத்த வரைக்கும் ரெண்டு மெயின் ஃபங்க்ஷன் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு பார்ப்போம். PCM separates illuminating background light and specimen scattering light. ஸோ அது ரெண்டுத்தையும் வேறுபடுத்தி காமிக்கிறது. ஓகேங்களா? அண்ட் த செகண்ட் ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா, பிசிஎம் காசஸ் டூ டைப்ஸ் ஆஃப் வேவ்ஸ். இந்த ரெண்டு வேவ்ஸும் ஆஃப் வேவ் லென்த் டிஃபரெண்ட்ல டிராவல் பண்ணுமா, அதுதான் வந்துட்டு இங்க பிக்சர்ல நான் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? ஸோ அப்பதான் ரெண்டு வேவ்ஸும் இன்டராக்ட் பண்ண முடியும். ஸோ தட் இன்டென்சிட்டியில நாம சேஞ்சஸ் பார்க்க முடியும். இதை நான் இங்க தமிழ்லயும் எக்ஸ்பிளனேஷன் போட்டிருக்கேன். டயக்ராம்ல பார்த்தாலும் உங்களுக்கு கிளியரா புரியும். இது வந்து ரெஃபரன்ஸ் வேவ் விச் இஸ் த ஃபர்ஸ்ட் வேவ். அது கீழே கொடுத்திருக்கிறது செகண்ட் வேவ். ஸோ இது ரெண்டும் ஆஃப் வேவ் லென்த் டிஃபரன்ஸ்ல இருக்கு. ஸோ தட் தே இன்டராக்ட். அதை தான் நீங்க இங்க இந்த இமேஜ்ல பார்க்க முடியும். டிஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபெரன்ஸ் அப்படின்ட்டு நம்ம இங்க இமேஜ்ல பார்க்க முடியும். ஓகேங்களா? ஸ்ட்ரக்சர் காம்பனன்ட்ஸ் ஆஃப் பிசிஎம் பார்க்கும் போதே சொல்லியிருப்பேன். டூ காம்பனன்ட்ஸ் மட்டும் அடிஷ்னலா இருக்கும் கம்பேர்ட் டு காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப். annular ஃபேஸ் பிளேட் அண்ட் annular diaphragm. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாருங்க. பிசிஎம் contains an annular faceplate in the objective lens and annular diaphragm in the condenser. So annular diaphragm, இந்த டயக்ராம் பாருங்க நான் சொல்ல annular diaphragm ஒளிய வளைய வடிவில் மட்டும் கண்டென்சர் வழியாக செல்ல அனுமதிக்கும். அதுதான் வந்து இங்க ஹாலோ கோன் ஆஃப் லைட் அப்படின்னு மென்ஷன் பண்றாங்க. மீதமுள்ள ஒளி வந்து அப்சர்வ் ஆகிடும். அப்போதான் லைட் ஃபோக்கஸ்டா ஸ்லைட்ல இருக்கிற ஆப்ஜெக்ட் மேல விழும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா வந்துட்டு ஃபேஸ் பிளேட் இங்க இருக்கு பாருங்க. இது ஆப்ஜெக்டிவ் லென்ஸின் பேக் ஃபோக்கல் பிளேன்ல அமைஞ்சிருக்கிற டிரான்ஸ்பரண்டான டிஸ்க். அதாவது வட்ட வடிவில் இருக்கிறதுனால இந்த டிரான்ஸ்பரண்ட் டிஸ்க பிளேட்னு சொல்றாங்க. ஓகே, ஸோ இதுல சிறிய குரூவ் இருக்கும், அதாவது குழி. இந்த குரூவோட சைஸ் அண்ட் ஷேப் எப்படி அமைக்கப்பட்டிருக்கணும், ஆப்ஜெக்ட் இல்லாத நிலையில சப்ஸ்டேஜ் annular diaphragmோட டைரக்ட் இமேஜ் பேக் ஃபோக்கல் லென்த்ல பேக் ஃபோக்கல் பிளேன்ல உருவாகும் இடத்தோட சரியாக பொருந்துமாறு அமைக்கப்பட்டிருக்கு. எஸ், விச் மீன்ஸ் கோயின்சைட் ஆகிறது போல டிசைன் பண்ணியிருக்காங்க. சப்போஸ் ஆப்ஜெக்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், நேரடி ஒளிக்கதிர்கள் அதாவது டைரக்ட் ரேஸ் மட்டும் இல்லாம பொருளால வளைந்து செல்லும் பல லைட் ரேஸ் உருவாகும். இந்த டிஃப்ராக்டட் ரேஸ் வந்துட்டு பேக் ஃபோக்கல் பிளேன்ல டைரக்ட் இமேஜா ஒட்டி பல ஓவர்லாப்பிங் டிஃப்ராக்டட் இமேஜஸ் உருவாக்கும். நெக்ஸ்ட் வந்து இந்த ஃபேஸ் பிளேட்ல உள்ள குரூவின் ஆழம், டைரக்ட் ரேஸ் அண்ட் டிஃப்ராக்டட் ரேஸ் இரண்டுக்கும் இடையே ஆப்டிக்கல் பாத், அதாவது ஒளி பயண பாதையில ஒரு கால் அளவு அலை நீளம், அதாவது குவார்டர் வேவ் லென்த் அளவிற்கு தான் டிஃபரன்ஸ் இருக்கணும். இப்போ அப்படி இருக்கும் போது இப்போ வந்து நீங்க வீடியோ கேமராவோட இணைக்கப்பட்டிருக்கிற அந்த டெலிவிஷன் ஸ்கிரீன்ல லிவிங் செல்ஸோட ஃபங்க்ஷனை தெளிவா பார்க்க முடியும். ஸோ த எக்ஸாக்ட் ஸ்ட்ரக்சர் இங்க கொடுத்துருக்கேன் பாருங்க. டிஃப்ராக்டட் லைட்டை டினோ, ஓகே, சரௌண்டிங் லைட், அதாவது சரவுண்ட் லைட்டை எஸ்ன்னு இண்டிகேட் பண்றாங்க. Light that interacts with specimen and changes its phase due to variations in refractive index and thickness of the specimen is called diffracted light. ஓகேங்களா? ஸோ இங்க பார்க்க முடியும் இந்த இடம். ஓகே, இதுவே சரவுண்ட் லைட்டுங்கிறது passes through the specimen without interaction. ஸோ சரவுண்ட் லைட் டிஃப்ராக்ட் ஆகாது. அதையும் நீங்க இந்த டயக்ராம்ல கிளியரா பார்க்க முடியும். இங்க இருக்கு பாருங்க சரவுண்ட் லைட். ஓகே, ஸோ இது வந்து ஸ்பெசிமெனோட சரவுண்ட் லைட் இன்ட்ராக்ட் ஆகாது. இன்ட்ராக்ட் பண்ணி அது வந்துட்டு அப்படி பெண்ட் ஆகி போறதா நம்ம டிஃப்ராக்டட் லைட்னு சொல்றாங்க. ஸோ அதை டின்னு சொல்றோம், இதை சரவுண்ட் லைட்டை எஸ்ன்னு சொல்றோம். அதான்
இந்த ஸ்லைட்ல இருக்கிறது நான் ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணதுதான். ஸோ இந்த இமேஜ் வந்து புக்ல கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு யூஸ் ஆகும்னுட்டு நான் இங்க அகெயின் போட்டிருக்கேன். ஓகே. நெக்ஸ்ட் டாபிக் ஹெட்டிங் பார்த்தீங்கன்னா வந்துட்டு மெத்தட் ஆஃப் வியூவிங். இதுல வந்து பாயிண்ட் பை பாயிண்டா கொடுத்துருக்காங்க. அது ஒரு ஒரு பாயிண்டா நான் சொல்றேன். டிரான்ஸ்பரண்ட் ஸ்பெசிமனை கிளாஸ் ஸ்லைட்ல மவுண்ட் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறது தான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அண்ட் செகண்ட் பாயிண்ட்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா ஸ்லைட் மைக்ரோஸ்கோப் ஸ்டேஜ் மேல வைக்கணும். தேர்ட் பாயிண்ட்ல லென்ஸை கரெக்ட் பொசிஷன்ல வச்சு கோர்ஸ் அண்ட் ஃபைன் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் ஃபோர்த் பாயிண்ட் இப்போ வந்து லைட் ரேஸ் ஸ்லைட்ல இருக்கிற ஸ்பெசிமென் வழியா பாஸ் ஆகி அண்ட் ஆனுலர் ஃபேஸ் பிளேட் இப்போ டைரக்ட் இமேஜ் ஆஃப் த ஸ்பெசிமெனை காட்டும் அப்படிங்கிறது தான் வந்துட்டு ஃபோர்த் பாயிண்டா சொல்றாங்க. அண்ட் ஃபிஃப்த் பாயிண்ட்ல பாருங்க, இமேஜ் எப்படி கிடைச்சதுன்னு சொல்றாங்க. இட் இஸ் கிவன் பை டிஃப்ராக்டட் வேவ்ஸ் அண்ட் பார்ட் ஆஃப் சரௌண்டிங் வேவ்ஸ். அதுதான் நம்ம வந்து போன ஸ்லைட்ல பார்த்தது. ஸோ தேர்ஃபோர் PCM gives dark image on gray colored background as given in this image அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த இமேஜ்லயே நீங்க பார்க்க முடியும். ஸோ இட் கிவ்ஸ் தி கிரே கலர் பேக்ரவுண்ட். இமேஜும் நம்மளுக்கு டார்க்கரா தெரியுது பாருங்க. ஓகே. ஸோ இதை தான் இங்க மெத்தட் ஆஃப் வியூவிங்ல சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் 2 டைப்ஸ் ஆஃப் PCM. ஏற்கனவே பார்த்தது 2 ஃபங்க்ஷன்ஸ் பார்த்தோம். இங்க வந்து 2 டைப்ஸ் ஆஃப் ஃபேஸ் கான்ட்ராஸ்ட் மைக்ரோஸ்கோப் பார்க்குறோம். இதுல ஃபர்ஸ்ட் டைப் என்னன்னா பாசிட்டிவ் ஃபேஸ் கான்ட்ராஸ்ட், which is also called dark contrast. பாசிட்டிவ் ஃபேஸ் கான்ட்ராஸ்ட் முறையில டைரக்ட் ரேஸும் டிஃப்ராக்டட் ரேஸும் பகுதியாக, அதாவது பார்ஷியலா ஒன்றை ஒன்று கேன்சல் செய்யும். இதன் விளைவா உருவாகிற படம் அதிக கான்ட்ராஸ்டுடன் டார்க்கர் இமேஜா தெரியும். ஸோ அப்போ ஸ்பெசிமன் டார்க்காவும் பேக்ரவுண்ட் லைட்டாவும் தெரியும் அப்படின்னு சொல்ல வராங்க. ஸ்பெசிமனை சுத்தி பிரகாசமான வளையமும் தெரியும். ஓகேங்களா? அதுவே நெகட்டிவ் ஃபேஸ் கான்ட்ராஸ்ட் த செகண்ட் டைப்ல பாத்தீங்கன்னா டைரக்ட் ரேஸும் டிஃப்ராக்டட் ரேஸும் ஒன்றுடன் ஒன்று சேர்க்கப்படுது. இதன் விளைவா உருவாகிற படம் அதிக பிரகாசமாக பிரைட்டரா இமேஜ் தெரியும். புரியுதுங்களா? இங்க ஸ்பெசிமன் பிரைட்டரா தெரியும், பேக்ரவுண்ட் டார்க்கரா தெரியும். அப்படியே வைஸ் வர்சா ஆஃப் பாசிட்டிவ் ஃபேஸ் கான்ட்ராஸ்ட் மைக்ரோஸ்கோப், சாரி பாசிட்டிவ் ஃபேஸ் கான்ட்ராஸ்ட் டைப். நெகட்டிவ் ஃபேஸ் கான்ட்ராஸ்ட் இஸ் ஆல்சோ கால்ட் பிரைட் கான்ட்ராஸ்ட். இங்க ஸ்பெசிமனை சுத்தி இருண்ட வளையம் தெரியும். ஓகேங்களா? ஸோ திஸ் இஸ் த மெயின் டிஃபரன்ஸ் பிட்வீன் த பாசிட்டிவ் ஃபேஸ் கான்ட்ராஸ்ட் டைப் அண்ட் நெகட்டிவ் ஃபேஸ் கான்ட்ராஸ்ட் டைப். ரெண்டுமே வந்துட்டு அப்படியே வைஸ் வர்சாவா தான் இருக்கும். ஸோ யூ கேன் ஈஸிலி அண்டர்ஸ்டாண்ட். நெக்ஸ்ட் வந்துட்டு யூசஸ் ஆஃப் ஃபேஸ் கான்ட்ராஸ்ட் மைக்ரோஸ்கோப். வெரி ஈஸி. புரோட்டோசோவா ஃபர்ஸ்ட் பாருங்க. புரோட்டோசோவா பாக்டீரியா போன்ற ஆர்கானிசம்ஸோட செல்லுலார் பார்ட்ஸ் நம்ம அப்சர்வ் பண்ண முடியும். தட் டு வித்தவுட் ஸ்ட்ரெயினிங். செகண்ட் வந்துட்டு கல்ச்சர்ல இருக்கிற செல்ஸை அப்சர்வ் பண்ண முடியும். அகெயின் ஸ்ட்ரெயினிங் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஸோ இட் சேவ்ஸ் டைம். ஓகே. அண்ட் த ரிசோர்சஸ். தேர்ட் பாயிண்ட் பாருங்க. வாட்டர் இல்ல வேற ஏதாவது ஃப்ளூயிட்ல மைக்ரோஸ்கோப்ஸ் இருக்கா அப்படின்னு செக் பண்ண முடியும் த்ரூ ஃபேஸ் கான்ட்ராக்ட் மைக்ரோஸ்கோப். அண்ட் த ஃபோர்த் பாயிண்ட் இஸ் ஃபேகோசைட்டோசிஸ், பீனோசைட்டோசிஸ், செல் டிவிஷன்ஸ், இது போல பிசியோலாஜிக்கல் ப்ராசஸை PCMல ஸ்டடி பண்ண முடியும். அண்ட் ஃபிஃப்த் பாயிண்ட், குரோமோசோமோட பிஹேவியர் தட் டு டூரிங் மைட்டோசிஸ் அண்ட் மியோசிஸ் ப்ராசஸ் நடக்கும்போது ஸ்டடி பண்ண முடியும். ஆரம்பத்துல இருந்து நம்ம பார்த்த பாயிண்ட் தான் 6th பாயிண்டா கொடுத்துருக்காங்க. டு ஸ்டடி லிவிங் செல்ஸ் வித்தவுட் ஃபிக்சேஷன் அண்ட் ஸ்ட்ரெயினிங் ஆஃப் த பர்டிகுலர் மைக்ரோ ஆர்கானிசம். ஸோ ஹோப்ஃபுல்லி ஃபேஸ் கான்ட்ராஸ்ட் மைக்ரோஸ்கோப் பற்றி ஓரளவுக்கு கிளாரிட்டி கிடைச்சிருக்குன்னு நம்புறேன். UGTRB ஜுவாலஜி மேஜருக்கு மட்டும் நம்ம ஸ்டார்லைட் கோச்சிங் சென்டர்ல மெட்டீரியல்ஸ் ரெடி ஆகி டிஸ்பேச் பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்கும் தேவைப்பட்டா கான்டாக்ட் 8438744608. தேங்க்யூ டீச்சர்ஸ்.